அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம 11th 12th ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக 11th 12th ஹிஸ்ட்ரியிலேருந்து 22 லெசன் நம்ம வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அப்டேட்டட் கொஷின், லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பே கொஷின் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம 22 லெசன் அப்படின்னா 22 வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லெசனுக்கு ஒரு வீடியோ. ஸோ ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ சிந்துவெளி நாகரிகம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் எங்கே இருக்குன்னா 11th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 53 கொஷின். புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 11 கொஷின். டோட்டலாக ஒரு 64 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் டேஸ் நாகரிகம் ஆகும். ஆன்சர் சிந்து நாகரிகம் ஆகும். இந்தியாவில் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும். இரண்டாவது கொஷின். சிந்து நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த டேஸ் பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவின. ஸோ எந்தெந்த பண்பாடுகள் அப்படின்னா இடை கற்காலம், புதிய கற்காலம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரியானது. சிந்துவெளி நாகரிகம் உச்சத்தில் இருந்தபோது நாம் இதுவரை விவாதித்த இடைக்கற்காலம், புதிய கற்கால பண்பாடுகள் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் நிலவின. மூன்றாவது கொஷின். சிந்துவெளி நாகரிகம் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான லெசன். கட்டாயம் எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதாவது மினிமம் ஒரு கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின் கேட்குறாங்க. அதனால் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. மூன்றாவது கொஷின் பாருங்கள். கூற்று. சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம். சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது கூற்று மற்றும் காரணம் சரியானது. ரொம்ப முக்கியமான கொஷின். சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா. ஸோ சிந்து நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா அப்படின்றதுனால தான் சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நான்காவது கொஷின் பொறுத்துக்க. ஹரப்பா நாகரிகத்தின் படிநிலைகள் பாருங்கள். இப்போ தொடக்க கால ஹரப்பா அப்படின்னா அதனுடைய காலம் பார்த்திங்கன்னா 3000 இருந்து 2600 வரை, அதாவது பொது ஆண்டு முன்பு. தொடக்க கால ஹரப்பானா அதனுடைய காலம் 3000 இருந்து 2600 வரை, பொது ஆண்டு முன்பு. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னா 2600 இருந்து 1900 வரை, பொது ஆண்டு முன்பு. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 to 1900. பிற்கால ஹரப்பா அப்படின்னா 1900 to 1700, பொது ஆண்டு முன்பு. பிற்கால ஹரப்பா 1900 to 1700. நெக்ஸ்ட் ஐந்தாவது கொஷின். ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஹரப்பாவுக்கு முதலில் 1826 வருகை தந்த இங்கிலாந்து நாட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஆறாவது கொஷின். 1831 ஹம்ப்ரி எனும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1831 ஹம்ப்ரி எனும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ். டேஸிலிருந்து டேஸ் வரை ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. ஸோ எதிலிருந்து எது வரை அப்படின்னா
லாகூரில் இருந்து முல்தான் வரை, அதாவது கராச்சியில் இருக்கக்கூடிய முல்தான் வரை, லாகூரில் இருந்து முல்தான் வரை ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. 8வது கொஷின். ஹரப்பா பகுதியில் இருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான டேஸ் என்பவருக்கு கிடைத்தது. யாருக்கு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆப்ஷன் சி. ஹரப்பா பகுதியில் இருந்து ஒரு முத்திரை இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையரான அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவருக்கு கிடைத்தது. ஸோ இவர் தான் வந்து இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 9வது கொஷின். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டு 1853, 1856, 1875. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து ஹரப்பாவை பார்வையிட்ட ஆண்டு 1853, 1856, 1875. ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இவர் யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர் தான் வந்து சர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். 11வது கொஷின். கூற்று 1. இவர் இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். கூற்று 2. இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. ஸோ இதுக்குண்டான தொடர்புடையவர் யார் அப்படின்றது தான் கொஷின். ஆன்சர் பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல். அதாவது இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை எனலாம். இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. சரியான நபர் யார்னா சர் ஜான் மார்ஷல். 1940களில் ஹரப்பாவில் அகழ்வாய்வு நடத்தியவர் யார் அப்படின்னா REM வீலர். 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யார்னா REM வீலர். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நகர பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள் டேஸுக்கு உரிதாகிவிட்டன. ஸோ எங்கே போயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தான். இந்திய பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நகர பகுதிகளின் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரிதாகிவிட்டன. ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இந்தியாவில் உள்ள இடங்கள் ஸோ பாருங்கள், காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலாவீரா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது 4மே சரி. ஹரப்பா நாகரிகத்துடன் தொடர்புடைய இந்தியாவில் உள்ள இடங்கள் வந்து காளிபங்கன், லோத்தல், ராக்கி கார்கி, டோலாவீரா. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தமாக டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. ஸோ எத்தனை சதுர கிலோமீட்டர்னால் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தமாக 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன. 16வது கொஷின். இந்த கொஷின் வந்து நிறைய டைம் எக்ஸாமில் இதே பொறுத்துக்க டைப்லேயே கொஷின் கேட்டிருக்காங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. பொறுத்துக்க சிந்து நாகரிகத்தின் எல்லைகள், அந்த 4 எல்லைகள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ மேற்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சட்கார் சென்டர். பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய சட்கார் சென்டர் தான் மேற்கு எல்லை. சிந்து நாகரிகத்துடைய மேற்கு எல்லை அப்படின்னா சட்கார் சென்டர். இப்போ வடக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷாடுகை. வடக்கு வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷாடுகை. கிழக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கிர்பூர்.
கிழக்கு வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர். தெற்கு வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தைமாபாத். தெற்கு வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தைமாபாத். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். நெக்ஸ்ட்டு 17வது கொஷின். சிந்துவெளி நாகரிகத்தின் மையப்பகுதி பாகிஸ்தானிலும் இந்தியாவில் டேஸ் ஆகிய மாநிலங்களிலும் உள்ளன. ஸோ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும். சிந்துவெளி நாகரிகத்தின் மையப்பகுதி பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளன. ஹரப்பா கால நகரங்கள் பொறுத்துக. ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹரப்பா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப்பில் தான் இப்போ வந்து ஹரப்பா வந்து இருக்குது. மொகஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் தான் வந்து மொகஞ்சதாரோ வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் வந்து அங்கே போயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. டோலவிரா பார்த்தீங்கன்னா குஜராத், இந்தியாவில் வந்து இருக்குது. டோலவிரா எங்கே இருக்குது? குஜராத் வந்து இந்தியாவில் இருக்குது. காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது, அது இந்தியா. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், இந்தியா. ஸோ ஆன்சருக்கு கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ ஹரப்பா எங்கே இருக்குன்னா பஞ்சாப், பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ வந்து சிந்து, பாகிஸ்தான். டோலவிரா பார்த்தீங்கன்னா குஜராத், இந்தியா. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான், இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். ஹரப்பா கால முக்கிய நகரங்கள், அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத் இந்தியாவில் வந்து இருக்குது லோத்தல். சர்கோட்டாவும் வந்து குஜராத், இந்தியா. சர்கோட்டாவும் எங்கே இருக்குன்னா குஜராத், இந்தியா. பனாவலி பார்த்திங்கன்னா ஹரியானா, இந்தியா. பனாவலி வந்து ஹரியானா, இந்தியா. ராக்கி கார்கி வந்து ஹரியானா, இந்தியா. ராக்கி கார்கி வந்து ஹரியானா, இந்தியா. ஆன்சர் கீ வந்து கீழே கொடுத்துருக்கோம், டேரெக்டாகவே இருக்கு எல்லாமே. ஸோ லோத்தல் எங்கே இருக்குது? குஜராத், இந்தியா. சர்கோட்டாவும் குஜராத், இந்தியா. பனாவாலி, ராக்கி கார்கி இரண்டுமே வந்து ஹரியானா, இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் 20வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர். நகரங்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 4மே வந்து சரி. கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஹரப்பா மக்கள் கட்டுமானத்துக்கு சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினர். இந்த மாதிரி சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுருவாங்க. நகரங்கள் வந்து என்ன வடிவமைப்புனா சட்டக வடிவமைப்பு. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், நம்ம வேறு செவ்வகம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. நகரங்கள் வந்து சட்டக வடிவமைப்பை கொண்டு இருந்தன. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்ட செங்கற்களாலும் கட்டப்பட்டன. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. ஸோ 4மே வந்து சரி. நெக்ஸ்ட் 21வது கொஷின். கூற்று. மொகஞ்சதாரோ கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. காரணம். மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் வந்து சரி, காரணமும் வந்து சரி. மொகஞ்சதாரோ வந்து கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகரமாகவும் இரு வேறுபட்ட பகுதிகளை கொண்டிருந்தது. மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரமாகும். 22வது கொஷின். சரியான தொடரை கண்டறிக. இதுலேயும் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டிருந்தன. வீடுகளில் பல அறைகள் இருந்தன. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே வந்து சரி. நம்ம வந்து சரின்னு தான் கொடுத்துருப்போம். 4மே சரி. ஸோ இன்னொரு டைம் ரீட் பண்ணுற பாருங்கள்.
வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. ஸோ வீடுகளில் குளியலறையும் கழிவுநீர் வடிகாலும் இருந்திருக்கு. மேல்தளம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டிருந்தன. வீடுகளில் பல அறைகள் இருந்தன. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. எங்கு காணப்பட்ட ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது? ஸோ எங்கே அப்படின்னா மொஹஞ்சதாரோ. எங்கு காணப்பட்ட ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது? மொஹஞ்சதாரோ. நெக்ஸ்ட் 24வது கொஷின். பின் வருவனவற்றுள் பொருத்தமானதை தேர்வு செய்வோம். இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். குளத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. இது வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்ட நீர் புகாதபடி இருக்கின்றன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4மே சரி. 4 கூற்றுகளும் சரி. அதாவது பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். குளத்தின் 4 பக்கத்திலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்து பூசப்பட்ட நீர் புகாதபடி இருக்கின்றன. நெக்ஸ்ட் 25வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, அரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. கூற்று 2, கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டார்கள் அரப்பா மக்கள். கூற்று 3, அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. அரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டார்கள் அரப்பா மக்கள். அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள். ஸோ எந்த முறை அப்படின்னா இரட்டை பயிரிடல் முறை பின்பற்றினார்கள். ஸோ நெக்ஸ்ட் 26வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இதுலேயே 3 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். அரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பை பயன்படுத்தினார்கள். கூற்று 2, நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கலாம். கூற்று 3, உழுத நிலங்களை காளிபங்கனில் காண முடிகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 3 கூற்றுமே சரி. அரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருக்கலாம். உழுத நிலங்களை காளிபங்கனில் காண முடிகிறது. 27வது கொஷின். தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் டேஸ் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். ஆன்சர் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும். தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். அரப்பா பண்பாட்டில் டேஸ் இல்லை. இது அப்படின்னா குதிரை. இதெல்லாம் நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. அரப்பா பண்பாட்டில் குதிரை இல்லை. அரப்பாவில் மாடுகள் டேஸ் எனப்பட்டன. ஆன்சர் செபு. அரப்பாவில் மாடுகள் டேஸ் எனப்பட்டன செபு. 30வது கொஷின். கூற்று 1, அரப்பா மக்களின் உணவில் மீன், பறவை இறைச்சி ஆகியவையும் இருந்தன. கூற்று 2, காட்டுப்பன்றி, மான், முதலை
ஆகியவற்றுக்கான சான்றுகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைத்துள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. ஹரப்பா மக்களின் உணவில் மீன், பறவை இறைச்சி ஆகியவையும் இருந்தன. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகள் ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கிடைத்துள்ளன. ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம். ஆன்சர் மெசபடோமியா. ஹரப்பாவில் தயாரிக்கப்பட்ட கைவினை கலைப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட இடம் மெசபடோமியா. 32வது கொஷின் பொறுத்துக. அதாவது பொருள் நகரம். இப்போ சங்கு பார்த்திங்கன்னா எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நாகேஸ்வர், பாலக்கோட் இந்த பகுதியில் சங்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. வைடூரியம் எங்கே அப்படின்னா ஷாடுகை. இது முக்கியமான கொஷின். இந்த பொறுத்துக இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. வைடூரியம் ஷாடுகை. கார்னிலியன் அப்படின்றது ஒரு மணி. அது எங்கே அப்படின்னா லோத்தல். கார்னிலியன் மணி லோத்தல். ஸ்டீடைட் அப்படின்றது ஒரு நுரைக்கல். அது எங்கே அப்படின்னா தெற்கு ராஜஸ்தான். ஸ்டீடைட்ன்ற நுரைக்கல். செம்பு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஓமன். 2 இடத்துல கண்டுபிடிச்சிங்க. ராஜஸ்தான், ஓமன், செம்பு. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ சங்கு நாகேஸ்வர், பாலக்கோட். வைடூரியம் ஷாடுகை. கார்னிலியன் மணி பார்த்திங்கன்னா லோத்தல். ஸ்டீடைட் அப்படின்ற நுரைக்கல் பார்த்திங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான், ஓமன். பின் வருவனவற்றுள் சரியானது. கூற்று 1 பாருங்கள். ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். கூற்று 2. மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஹரப்பா மக்கள் அன்றாட தேவைகளுக்கு பல வகைப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினர். மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டு இருந்தன. 34வது கொஷின். ஹரப்பா நாகரிகம் டேஸ் கால நாகரிகம் ஆகும். ஆன்சர் வெண்கல கால நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு வெண்கல கால நாகரிகம் ஆகும். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1. ஹரப்பா மக்கள் செம்பு, வெண்கலம் கருவிகள் செய்ய அறிந்தவர்கள். கூற்று 2. ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். ரோரி செட் படிவு பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் இரும்பு அறிந்திருக்கவில்லை. ஸோ ஹரப்பா பண்பாட்டில் குதிரையும் தெரியாது, இரும்பும் தெரியாது அவங்களுக்கு. ரெண்டுமே நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது 4 கூற்றுமே சரி. ஸோ கவனமாக பாருங்கள். ஹரப்பா மக்கள் செம்பு, வெண்கலம் கருவிகள் செய்ய அறிந்தவர்கள். ரோரி செட் எனப்படும் படிகக்கல்லில் செய்யப்பட்ட கத்திகளை ஹரப்பா மக்கள் பயன்படுத்தினார்கள். ரோரி செட் படிவு பாறை பாகிஸ்தானில் உள்ள ரோரி பகுதியில் காணப்படுகிறது. ஹரப்பா மக்கள் இரும்பு அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் 36வது கொஷின். செம்பாலான நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம். எக்ஸாம்பிள் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் முகஞ்சதாரோ. செம்பாலான நடனமாடும் பெண் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் முகஞ்சதாரோ. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுத்தப்பட்டது. ஸோ என்னென்ன அப்படின்றது பாருங்கள். கார்னிலியன், செம்பு, தங்கம். ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரியானது. ஆப்ஷன் பி 3மே சரியானது. இந்த கார்னிலியன், செம்பு, தங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஹரப்பா மக்கள் அணிகலன்கள் உருவாக்க பயன்படுத்தப்பட்டது கார்னிலியன், செம்பு, தங்கம். இந்த 3மே மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. 38வது கொஷின். சரியான தொடரை கண்டறிய. மொத்தம் ஒரு 2 கூற்று இருக்குது பாருங்கள். ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகித்தன. ஹரப்பாவின் பொருளாதார செயல்பாடுகளில் வணிகமும் பரிவர்த்தனையும் முக்கிய பங்கு வகித்தன.
ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியாவுடன் நெருக்கமான வணிக தொடர்பு இருந்தது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரியானது. 39வது கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறித்து கூறும் கல்வெட்டு டேஸ் கல்வெட்டு. எந்த கல்வெட்டுனா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறித்து கூறும் கல்வெட்டு எது அப்படின்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டு. இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்ற சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது. இந்த கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்ற சொல் இருக்குது. அந்த சொல் வந்து சிந்து பகுதியை குறிக்கிறது. நெக்ஸ்ட் 40வது கொஷின். பின்வருவனவற்றுள் சரியானது. மொத்தமாக ஒரு 2 கூட்டு இருக்குது பாருங்கள். ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவை சேர்ந்த முதிரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரியானது. 1 மற்றும் 2 சரியானது. ஹரப்பாவில் செய்யப்பட்ட ஜாடி ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவை சேர்ந்த முதிரைகள், எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது. ஹரப்பாவில் இருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஸோ என்னென்னு பாருங்கள். கார்னிலியன், வைடூரியம், தங்கம், செம்பு, பல வகைப்பட்ட மரங்கள். ஆன்சர் வந்து 3மே வந்து சரியானது. 1, 2 மற்றும் 3 சரியானது. ஹரப்பாவிலிருந்து மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எது? கார்னிலியன், வைடூரியம், தங்கம், செம்பு, பல வகைப்பட்ட மரங்கள். ஹரப்பா நகர பகுதியிலிருந்து படிக கல்லாலான டேஸ் வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் வந்து கனசதுர வடிவ எடைக்கற்கள். ஹரப்பா நகர பகுதியிலிருந்து படிக கல்லாலான கனசதுர வடிவ எடைக்கற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் 43வது கொஷின். ஹரப்பா மக்கள் அளவீட்டு முறை. மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எடைக்கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. எடையின் விகிதம் 2 மடங்கு. 2 மடங்குனா 1:2:4:8:16:32. அதான் இரும முறை. 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடையின் இன்றைய அளவீடு 13.63 கிராம். 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடையின் இன்றைய அளவீடு பார்த்திங்கன்னா 13.63 கிராம். ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் வீதத்தில் அளவுகோலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ ஆன்சர் வந்து 3 கூற்றுமே வந்து சரியானது. ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணுற பாருங்கள். எடைக்கற்கள் வந்து இரும முறையை உணர்த்துகின்றன. எடையின் விகிதம் வந்து 2 மடங்கு, அதாவது 1:2:4:8:16:32. 16இன் விகிதம் கொண்ட சிறிய எடையின் இன்றைய அளவீடு வந்து 13.63 கிராம். ஹரப்பா மக்கள் அளவீட்டில் 1 இன்ச் பார்த்திங்கன்னா 1.75 சென்டிமீட்டராக கொள்ளும் வீதத்தில் அளவுகோலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முதிரைகள் டேஸால் ஆனவை. ஸோ எதால் ஆனவைன்னு பாருங்கள். ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். ஸோ இந்த 4 பொருட்களுமே வந்து அதிக அளவு வந்து முதிரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்சர் வந்து 4மே சரி. ஹரப்பா நாகரிகத்தில் அதிக அளவு கண்டெடுக்கப்பட்ட முதிரைகள் டேஸாலானவை ஸ்டீடைட், செம்பு, சுடுமண், தந்தம். 45வது கொஷின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1. 5000த்திற்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. கூற்று 2. ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 வந்து சரி. அதாவது 5000த்திற்கும் மேற்பட்ட எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஹரப்பாவில் கிடைத்தவற்றுள் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு 46வது கொஷின். கீழ்கண்ட கூற்றுகளில் பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஒரு 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு. ஸ்டீடைட் கல்லில் அமைந்த மதகுரு. கூற்று 2. செம்பாலான நடனமாடும் பெண்.
இது ரெண்டுமே எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது தான் கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா மொகஞ்சிதாரோ. ஸ்ட்ரீட்டைட் கல்லில் அமைந்த மதகுரு கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் மொகஞ்சிதாரோ. செம்பாலான நடனமாடும் பெண் கண்டுபிடிக்கப்பட்ட இடமும் மொகஞ்சிதாரோ. 47வது கொஷின். எந்தெந்த இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகளாகும்? ஸோ எந்தெந்த இடங்கள்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரா. ஆன்சர் பார்த்திங்கன்னா மூணுமே சரியானது. 1, 2 மற்றும் 3 சரியானது. ஸோ ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரா ஆகிய இடங்களில் கிடைத்த கல் சிற்பங்கள் ஹரப்பாவின் முக்கிய கலைப்படைப்புகளாகும். 48வது கொஷின். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? மொத்தம் 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, சிந்து மக்கள் இயற்கை வழிபட்டார்கள். அரச மரங்கள் வழிபாட்டுக்குரியதாக இருந்திருக்கலாம். சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் உள்ளன. கூற்று 2, காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். அரச மரங்கள் வழிபாட்டிற்குரியதாக இருந்திருக்கலாம். எது? அரச மரங்கள். சில சுடுமண் உருவங்கள் தாய் தெய்வத்தை போல் இருந்தன. தாய் தெய்வத்தை போல் உள்ளன. காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 49வது கொஷின். ஹரப்பா புதைக்குழிகளில் கிடைத்தவை யாவை? பாருங்கள். மண்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள். ஆன்சர் 4மே சரி. ஹரப்பா புதைக்குழிகளில் கிடைத்தவை என்னென்ன அப்படின்னா மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, அணிகலன்கள், தாமிர கண்ணாடி, மணிகள். ஸோ நெக்ஸ்ட்டு 50வது கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமானதை கூறுக. மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, 3 கூற்றுமே பாருங்கள். கூற்று 1, ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் என ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தரப்பு தெரிவிக்கிறது. எது? ஹரப்பா நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட மொழிகளை பேசியவர்கள் என ஒரு ஆராய்ச்சியாளர்கள் தரப்பு தெரிவிக்கிறது. கூற்று 2, தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம் பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. எது? தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும், ஸோ எதை நோக்கி அந்த திசை பார்த்துக்கோங்க, கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம் பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. ஹரப்பா எழுத்துக்களின் பொருள் விளங்கினால்தான் உறுதியான விடை கிடைக்கும். ஸோ ஹரப்பா எழுத்துக்களின் பொருள் இதுவரைக்கும் விளங்கலை. ஸோ பொருள் விளங்கினால்தான் உறுதியான விடை கிடைக்கும். ஆன்சர் 3மே சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 சரியானது. 51வது கொஷின். ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு டேஸில் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. ஸோ எப்போ அப்படின்னா 1900. ஏறத்தாழ பொது ஆண்டு முன்பு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. 52வது கொஷின். சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைய காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது? பாருங்கள். காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடன் வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3மே சரியானது. ஆப்ஷன் ஏ. காலநிலை மாற்றம், அதாவது சிந்து வழி நாகரிகம் வீழ்ச்சியடைய காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவது காலநிலை மாற்றம், மெசபடோமியாவுடன் வணிகத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி, தொடர் வறட்சியின் காரணமாக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் காய்ந்து வற்றி போதல். 53வது கொஷின். பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான டேஸ் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகள் ஆகும். அரிக்கமேடு, கீழடி, உறையூர். ஆன்சர் அனைத்தும் சரி. பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை இந்தியாவில் நடந்த 2ஆம் நகரமயமாக்கத்தின் பகுதிகளாகும். ஸோ இதோட புக்கு இன்சைடு கொஷின் முடிஞ்சுது. இனி நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின்ஸ். பாருங்கள்.
எழுத்துக்கள் அறிமுகம் ஆவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது. வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும். அதுதான் பழங்கற்காலம். வரலாற்றின் பழமையான காலம் பழங்கற்காலம் ஆகும். பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன. எப்போ அப்படின்னா 1863. பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன 1863. 57வது கொஷின். மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் 1, பகோர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள். ஆன்சர் மேல் பழங்கற்காலம். மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பகோர் 1, பகோர் 3 ஆகியவை மேல் பழங்கற்கால நாகரிகம் நிலவிய இடங்களாகும். மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது. எது அப்படின்னா புதிய கற்காலம். மெகர்கார் புதிய கற்கால பண்பாட்டுடன் தொடர்புடையது. டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் அரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. கியூனிஃபார்ம் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் அரப்பாவிற்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன. பர்சஹோம் டேஸ் நிலவிய இடமாகும். எது அப்படின்னா காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு. பர்சஹோம் காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடமாகும். தொடக்க கால அரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் பொது ஆண்டு முன்பு 3000 to 2600. தொடக்க கால அரப்பா காலகட்டம் பொது ஆண்டு முன்பு 3000 to 2600. அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது. ஆன்சர் வேளாண்மை. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான தொழில் வேளாண்மை. அரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது வேளாண்மை. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது. எதில் இருந்தால் பொது ஆண்டு முன்பு 1900 இருந்து வீழ்ச்சி அடைந்தது. 64வது கொஷின் கடைசி கொஷின். இது நம்ம மிக்ஸ் பண்ணி நம்மளே எடுத்த கொஷின் பாருங்கள். அரப்பா அகழாய்வு செய்த ஆண்டு எப்போனா 1921. அரப்பா அகழாய்வு செய்த ஆண்டு 1921. மொகஞ்சதாரோ நகரம் தோண்டி எடுக்கப்பட்ட ஆண்டு 1922. ஸோ அரப்பானா 1921, மொகஞ்சதாரோனா 1922. அரப்பா அப்படின்னா அதனுடைய பொருள் புதையுண்ட நகரம். சிந்தி மொழியில் புதையுண்ட நகரம். அரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம், சிந்தி மொழி பார்த்துக்கோங்க. மொகஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு தான் மொகஞ்சதாரோ. அது என்ன மொழினா சிந்தி மொழி. சிந்தி மொழியில் இடுகாட்டு மேடு. டெர்ரகோட்டா அப்படின்றது ஒரு சுடு மண்பாண்டம். சுடு மண்பாண்டத்தை டெர்ரகோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. முத்திரைகள் செவ்வக வடிவத்தில் இருந்துச்சு. எந்த வடிவம்னா செவ்வக வடிவம் முத்திரைகள், அரப்பா முத்திரைகள். சித்திர எழுத்துக்கள் எல்லாமே களிமண் பலகைகளில் இருந்துச்சு. சித்திர எழுத்துக்கள் களிமண் பலகைகள் இருந்தது. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ இதோட 11th நியூ புக் ஹிஸ்ட்ரி சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சுது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.